வணக்கங்க, நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருங்க. அதாவது ராம் அப்துல் ஆண்டனி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை மறக்காம போய் பாருங்க. ஏன்னா படம் வந்து வேற லெவலில் சூப்பரா இருக்குன்னாங்க. அந்த படம் வெற்றி பெறக்காண்டி அந்த டீம் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது அந்த படத்துல நடிச்சிருந்த பூவேரை விட்டு ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க. அவர் வந்து ஒரு அழகான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன பேட்டினா, நான் வந்து புகைப்பிடித்தல் மாதிரிங்கிற சீனில் நான் நடிக்க மாட்டேன், புகைப்பிடித்தல் மாதிரி காட்சி நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. சூப்பரான விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். இதை வந்து பசங்க மத்தியில் நாங்கள்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பசங்க சொல்கிறாங்க, சும்மா பேட்டி கொடுக்குறக்காண்டி சும்மா சொல்கிறாங்கடா, எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் பண்ணுறாரோ பண்ணலையோ அது அவர் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி விஷயம் வந்து அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, வேற லெவலுங்க, சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு நடிகராக அவர் வந்து தன்னை வளர்த்துக்கும் போது அவரை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு டீம் இருக்கும். அப்போது அவர் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி நல்ல விஷயங்களை செய்யும் போது, அவர் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவரே மாதிரி வரும்போது நல்லது தானே. கருத்து யார் சொன்னா என்னங்க, நல்லதா இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தானே. என்ன நான் சொல்றது, வட்டா.